உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிக்கிய சில என்பிபி அமைச்சர்கள், வெளியான ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்களின் சொத்து விவரம். அரசியல் பதற்ற நிலைக்கு மத்தியில் தென்னிலங்கையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள். சரி செய்யுங்கள், இல்லையேல் பதவி விலகுங்கள், பிமல் விடுத்த இறுதி எச்சரிக்கை. போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்கு. உச்சகட்ட பதற்றம், கோர முகத்தை காட்டும் இஸ்ரேல். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக அவர்கள் இருவரினதும் சொத்துக்கள் தொடர்பில் அரசியல் மட்டத்தில் மக்கள் மத்தியிலும் அதிக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தற்போதைய அரசின் 6 முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் சமூக செயற்பாட்டாளர் ஜமினி கமந்தவினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் பிமல் ரட்நாயக்க, சுனில் வட்டகல, சுனில் ஹெந்தனத்தி, நலிந்த ஜெயதிச, வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜெயக்கொடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் பிரபல அரசியல்வாதிகள் ஒன்று கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுவான நிகழ்வு ஒன்றில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசுபொருளாக மாறியுள்ளது. பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வு நேற்றிரவு பாரடைஸின் பொல்கொட ஹோட்டலில் நடைபெற்றது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால ஸ்ரீசேன, வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுடன் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரட்ன, மெர்வின் சில்வா, அனுர பிரியதர்சன யாபா, வஜிர அபேவர்த்தன, கரத் ஜெயசூரிய, அஜித் நிவாட் கேப்ரல், ரஞ்சித் மதுப பண்டார, தயாஸ்ரீ ஜெயசேகர, அகிலவிராஜ் காரியவசம், எரான் விக்ரமசிங்க, கவிந்த ஜெயவர்த்தன, இம்தியாஸ், பாகிர் மகர், சரித ஹேரத், சுசில் பிரேமச்சேந்து, ஆசுமார சிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஒன்று கூடலின் போது சமகால அரசியல் நிலைமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் வட்டமேசைகளில் அமர்ந்து தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாகவும் அறிய முடிகிறது. தொடருந்து துறையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கடுமையான எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். தொடருந்து சேவைகளின் சரியான செயற்பாடு மற்றும் பராமரிப்பை உறுதி செய்ய தவறுபவர்கள் பதவி விலக தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய அமைச்சர் ரட்நாயக்க தொடருந்து பெட்டிகளின் மோசமான நிலையை விமர்சித்துள்ளார். குறிப்பாக காலி மற்றும் கொழும்பிடையே இயக்கப்படும் முக்கிய அலுவலக தொடருந்துகளில் உடைந்த ஜன்னல்கள், செயல்படாத மின்விசிறிகள் மற்றும் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் போன்ற பிரச்சினைகளை அவர் எடுத்துரைத்துள்ளார். ஒரு சிறுவன் தனது முதல் தொடருந்து பயணத்தின் போது ஒரு பழுதடைந்த ஜன்னலிலிருந்து விழுந்து 2 விரல்களை இழந்த ஒரு துயர சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடருந்துகள் உழைக்கும் மக்களுக்கானவை. இவ்வளவு மோசமான சேவையை நாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? குறிப்பாக ஒரு மாதத்திற்குள் கழிப்பறைகள், ஜன்னல்கள், மின்விசிறிகள் போன்றவற்றில் தெளிவான பழுது பார்ப்புகளை காண விரும்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பௌத்த பிக்கு ஒருவர் மாத்தளை அளவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 38 வயதான பௌத்த பிக்கு குறித்த பிரதேச விகாரி ஒன்றை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மினுவாங்குட நேவி தினேசேன் குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் குறித்த மூவரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது. காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளமை மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசா நகரத்தின் பாரிய அளவிலான குடியிருப்பு பிரதேசமான சேக் ரெட்வானுக்குள் இஸ்ரேலிய தாங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் நுழைந்ததாக உள்ளூர்வாசிகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவிக்கின்றன. வான், கடல், தரை என இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதறி கிடப்பதாகவும் 2 வருட போரில் தாங்கள் எதிர்கொண்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகள் இவை என்றும் காசா மக்கள் தெரிவித்துள்ளனர்.
நேற்று முன்தினம் காசாவுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ராணுவம் மேலும் பல பகுதிகளுக்கு தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இதன்படி இஸ்ரேலிய தாக்குதலில் நேற்று மட்டும் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கிப்படை சுமார் 150க்கும் அதிகமான தடவைகள் காசா நகரை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீனியர்களின் கூடார முகாம்கள், உயரமான கட்டடங்கள் என்று அனைத்தையும் தரமட்டமாக்கியது. அது மட்டுமன்றி சுமார் 90% மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் பல வைத்தியசாலைகளும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரியவருகிறது. காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி அக்டோபர் 7, 2023 முதல் இதுவரை 65,062 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1,65,697 பேர் காயமடைந்துள்ளனர். காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்காக புதிய வழித்தடத்தையும் இஸ்ரேல் திறந்துள்ளது. இந்த பாதை மூலம் காசா மக்கள் வெளியேறி வருகின்றனர். இந்த நிலையில் காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருவதோடு இஸ்ரேலின் இந்த தரைவழி தாக்குதலை வன்மையாகவும் கண்டித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிக்கிய சில NPP அமைச்சர்கள், வெளியான ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்களின் சொத்து விபரம். அரசியல் பதற்ற நிலைக்கு மத்தியில் தென்னிலங்கையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள். சரி செய்யுங்கள், இல்லையேல் பதவி விலகுங்கள், பிமல் விடுத்த இறுதி எச்சரிக்கை. போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்கு. உச்சகட்ட பதற்றம், கோரமுகத்தை காட்டும் இஸ்ரேல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.